பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெர்கமு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியதை சொல்லும்போது, தம்மை இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் என்று சொல்லுகிறார். பெர்கமு சபையில் வஞ்சிக்கிற மனம் உள்ளவர்கள் உட்பிரவேசித்திருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களோடு இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தினாலே யுத்தம் பண்ணுகிறார். தேவனுடைய வார்த்தையே கர்த்தருடைய பட்டயம். இது இருபுறமும் கருக்குள்ளது. இந்த பட்டயம் நம்மை பாதுகாக்கவும் செய்யும், சத்துருவை அழிக்கவும் செய்யும். கர்த்தருடைய பட்டயம் கருக்குள்ளது, மிகவும் கூர்மையானது. மனுஷருடைய இருதயம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அந்த இருதயத்தை கர்த்தருடைய கருக்குள்ள பட்டயத்தினால் வெட்டி காயப்படுத்த முடியும். இந்த பட்டயம் இருபுறமும் கருக்கானது. ஒரு புறத்தில் கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் இருக்கிறது, மற்றொரு புறத்தில் கிறிஸ்துவின் சுவிசேஷம் இருக்கிறது. கர்த்தருடைய பிரமாணத்தை மீறுகிறவர்களுக்கு விரோதமாக நியாயப்பிரமாணம் தீர்ப்பு செய்யும். சுவிசேஷத்திற்கு விரோதமாக வஞ்சிக்கிறவர்களை கர்த்தருடைய வார்த்தை நியாயம் தீர்க்கும். பெர்கமு மீசியாவில் உள்ள ஒரு பட்டணம். காய்கஸ் நதிக்கரையில் அமைந்துள்ளது. சிமிர்னாவிற்கு வடக்கில் 50 மைல் தூரத்தில் அமைந்துள்ள பட்டணம்.